ராவணா பார்வையாளர்களுக்கு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 26 இன்றைக்கி இந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்தது. ஒன்று மாவீரன் திலீபன். திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் ஒரு நேர்காணலின் போது சொல்லியிருந்தார். 1000 ஆயுத தாக்குதலை விட பேரதிர்வை ஏற்படுத்தியது காந்திய வழியிலான ஒரு போராட்டம். உலக நாடுகளுடைய பெரும் போராட்ட வரலாற்றை எல்லாம் பார்த்தாலும் கூட இந்தியாவில் காந்திய அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தான் உலகம் முழுக்க பேசப்படுகிறதுக்கு காரணம் எடுத்த அந்த அகிம்சை முறை போராட்டம். அந்த அகிம்சை முறை போராட்டத்துக்குள்ளாகவும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உயிர் பலி நடந்திருக்கிறது. ஆனாலும் பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த காந்திய வழி போராட்டம் என்பது தான். அங்கே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சொன்ன விஷயம் வலியே இந்த ஆயுதத்தில் நாங்கள் எங்கள் மீது திணிக்கப்படுகிறது தான் ஒரு முறையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 30 ஆண்டு கால அமைதி வழி போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த அந்த மண்ணில் அதற்கு மேலும் வேறு வழியில்லை என்ற அந்த காலகட்டத்தில் தான் ஆயுத போராட்டம்ன்றது கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதற்குள்ளாகவும் உலக நாடுகளுக்கு நாங்கள் அப்படியானவர்கள் அல்ல, ஆயுதத்தின் மீது பிரியம் கொண்டவர்கள் அல்ல, அல்லது வெறி கொண்டவர்களும் அல்ல, அகிம்சை வழி போராட்டத்தையும் முன்னெடுக்க நாங்கள் தயார், அதிலையும் நாங்கள் நிற்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு போராட்டம். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இந்திய அரசு செய்த ஒரு பெரிய துரோகத்தை வெளிச்சமிடும் போராட்டமாகத்தான் அது நடந்தது. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்ற அந்த காலத்தில் தலையிட்டு அந்த விஷயத்தை சரி செய்திருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்திய அரசுக்கு இருந்தது. அந்த முக்கிய கோரிக்கைகளை வைத்து அவர் உண்ணாவிரதம் இருந்திருந்தார். தமிழறிவு மணியன் அவர்கள் சொல்லும்போது ஒரு நேர்காணல் 2009க்கு பிறகு கொடுத்த அந்த நேர்காணலின் போது முள்ளிவாய்க்கால் முடிவல்ல இனி என்ன செய்யலாம் என்ற அந்த புத்தகத்தில் அடுக்கடுக்கான உலக வரலாறு போராட்டங்களை பற்றிலாம் வடிவாக சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியாக இறுதியாக எல்லாவற்றையும் விட அந்த அகிம்சை வழி போராட்டம் என்பது தான் இன்றளவும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மண்ணில், உலகம் முழுவதும் கூட. ஆயிரக்கணக்கான போராளிகள் களத்தில் இழந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் இழந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இழந்திருக்கிறாங்க. அத்தனை தியாகத்திலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அந்த அகிம்சை வழியிலான காந்திய வழியிலான அந்த போராட்டம், திலீபனுடைய அந்த மரணம் அப்படின்றத பற்றி தான். அவருடைய இறுதி மரணம் எப்படி இருந்தது அப்படின்றத கடைசியாக அந்த மருத்துவராக இருந்தவர் எழுதியிருக்கிறது உலகை உலுக்கிய ஒரு பேர் இலக்கியமாகத்தான் அதை பார்க்க முடியும். போர் இலக்கியத்தில் ஒரு பேர் இலக்கியமாக அதை நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். மனித சமூகத்துக்கு அந்த இயக்கம் எப்படியான ஒரு மானுட சிந்தனையோடு ஒரு அறவழி போராட்டத்தை முன்னெடுக்கவும் தயங்கமில்லை, எங்களுக்கு வலியை திணிக்கப்பட்டது தான் இந்த ஆயுதம் என்பதை உலகுக்கு சொன்ன நாள் இன்று வெளிப்படையாக தெரிந்தது. அந்த மாவீரன் திலீபனுடைய அந்த உயிர் தியாகத்தில் அவருடைய நினைவை போற்றுவோம் என்பதற்காகத்தான். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுடல, நிறைய விஷயங்கள் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. உலக மக்கள் எல்லாருமே அங்கங்கே இதுக்கான போராட்ட முன்னெடுப்புகளை செய்துட்டு இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு வழியை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதில் அந்த புத்தகத்தில் பலரும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. புலம்பெயர்ந்த மக்களும் சரி, தாயகத்தில் இருப்பவர்களும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் சரி, இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த காந்திய வழியிலான அறவழி போராட்டம். அது காந்திய வழி என்பதை விட அறவழி போராட்டம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது திலீபன் அவர்களுடைய அந்த உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதம் 12 நாளுக்கு பிறகு இன்று இறுதி முடிவை எட்டபோது இந்திய அரசும் சரி, இலங்கை அரசும் சரி, இப்படி ஒரு இதை எதிர்கொண்டிருக்காது, அப்படி ஒரு பேரதிர்ச்சியை எதிர்கொண்டிருந்தது. உலகம் முழுக்க அதை திரும்பி பார்க்க வைத்த அந்த மரணம்தான் மாவீரன் திலீபனுடைய இந்த நினைவு நாள். இரண்டாவதாக அந்த நினைவு நாளை நம்ம இனி ஒரு நாளும் அனுசரிப்பது, அதுக்காக ஒரு மெழுகுவத்தி ஏற்றுவது அல்லது அதை பற்றி 4 வார்த்தைகள் பேசிவிட்டு கலைவது என்பதாக இல்லாமல், அதை பற்றி பேசிவிட்டு கலைவதாக இல்லாமல் அந்த வழியில் நாம் என்ன செய்ய முடியும், அற வழியில். ஆயுத வழி இனி பேசுறதில்லை, மௌனிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. அதை பேசுகிறதால உலக நாடுகள் ஆதரவு இருக்காது, ஒத்துழைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தளத்தில் எல்லாருமே விவாதிச்சாச்சு, பேசியாச்சு. ஆனால் மிச்சம் இருப்பது இந்த திலீபன் வழியினுடைய போராட்டம். திலீபனுடைய பசி இன்னும் அடங்கவில்லை. அது தீர்வதற்கான ஒரே ஒரு வழி, அந்த தாகம் தீர்வதற்கான ஒரே வழி, அந்த வழியிலான அந்த போராட்டம், அந்த இலக்கு, அந்த நோக்கம் நிறைவேறும் அந்த நாள் தான் திலீபனுடைய இந்த தாகம், இந்த பசியும் அடங்கும் என்பது தான் இந்த நினைவு நாளில் நம்ம எல்லோரும் மனசை ஏற்றுக்கணும். அதை நோக்கி ஒரு அறவழி போராட்டத்தை சர்வதேச அளவில் இதை நம்ம முன்னெடுக்கணுன்ற இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா, பாடும் நிலா பாடும் இசை குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலசுப்ரமணியன், எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய அந்த திடீர்னு அந்த மரண செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தான் பார்த்துட்டு நான்
பார்த்துட்டு திரும்பி வந்துடும் அப்படின்னு அவரே வந்து பதிவு போட்டுட்டு நல்லபடியாக போய் மருத்துவமனையில் சேர்ந்தவர் கடைசியாக எப்படி வந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாருமே நினைச்சி பார்க்க முடியல. அந்த அந்த எண்ணமே தோணலை. நம்மளோட தான் இருந்துகிட்டு இருக்கிறார். அவர் பாடின பாடலெல்லாம் ஒலிச்சிட்டு இருக்கிறப்ப அவர் இறந்துட்டாரா இல்லையான்றதை பற்றி யோசிக்காமவே அந்த பாடலுக்குள்ளாக நம்ம முழுகிட்டு இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும். அதுக்கான நினைவு நாளை போற்றக்கூடிய அந்த நினைவு நாளை அனுசரிக்கக்கூடிய அந்த இது வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருந்தது. பல இதில் வந்து பேசியிருக்கிறத வலைத்தளங்களில் பார்க்குறேன். அதில் வந்து ஒரு சம்பவம் வந்துட்டு இசையமைப்பாளர் இளையராஜா வந்து அதை பற்றி ஒரு தொடர் வந்து குமுதத்தில் எழுதிக்கிட்டு இருந்தார். இப்போ எப்படிலாம் அந்த சின்ன வயசில் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒன்றா இருந்து கிடைக்கிற கச்சேரிகளை நடத்திக்கிட்டு அந்த கச்சேரிகளுக்குள்ளாக எப்படியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது அப்படின்னு பல இடங்களில் சுற்றுனது போனதெல்லாம் வரப்போ ஒரு டைம் வெள்ளூரில் வந்து அந்த வண்டி வாகனம் அவங்க போன அந்த கார் விபத்துக்குள்ளாகி சுத்தமாக பிறண்டி கீழே பள்ளத்தில் விழுந்திருக்குது. ஆனால் யாருக்குமே எந்த காயமும் இல்லை அப்படின்றத பற்றிலாம் சொல்லிவிட்டு அப்படியே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பதிவு பண்ணுவாங்க. அப்படி இருந்துட்டு ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளராகவும் புகழ்பெற்ற ஒரு பாடகராகவும் வந்த பிறகு அவங்களுக்குள்ளாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த எந்த விதத்துலேயும் மனக்கசப்பு வந்துடாமல் தான் 2 பேருமே அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்குள்ளாக அப்படின்றத நிறைய பதிவு நிறைய இதெல்லாம் இருக்குது. சமீபத்தில் சில காலத்துக்கு முன்பாக இந்த பாடல் வந்துட்டு அதுக்கான காப்பிரைட்ன்ற விஷயத்தில் வந்துட்டு ஒரு முரண்பாடு வந்தோடனே இவர் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இளையராஜா பேசியிருந்தார். பதிவு செய்துவிட்டு அனுமதி பெற்றுவிட்டு தான் பாடலை பாட வேண்டும் என்றது. அது வந்துட்டு ஏதோ அவருக்கு மனதை புண்படுத்தியாக சொல்லி எஸ்பி பாலசுப்ரமணியம் அதிலேருந்து ஒரு சின்ன மனக்கசப்பில் இருந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நினைவு நாளின் போது இளையராஜா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் எல்லோருக்கும் வந்து ஒரு மனதை வந்து உலுக்கியிருக்குது. என்னென்னா அந்த கடைசி கட்டத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நிலைமை வந்து மோசமாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ எல்லாரும் என்கிட்ட சொல்லி நீங்களும் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பேசுங்க ட்விட்டரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை அவன் வருவான், பாலு வருவான் அப்படின்னு தான் நான் வந்து எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருந்தேன். அது எனக்கு மனசுக்கே வந்து சொல்ல வரல. அதனால் நான் வந்துட்டு அவன் வருவான், பாலு மீண்டும் வருவான் அப்படின்னு நான் சின்னதாக வார்த்தை பேசி போட்டிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து நினைவு அவருக்கு திரும்ப மீண்டு இருக்குது. அப்போ அவருடைய மகன் சரண் வந்துட்டு நான் அந்த பேசினதை வந்து வீடியோவாக காமிச்சிருக்கிறேன் எஸ்பி பாலசுப்ரமணியக்கிட்ட பாலுக்கிட்ட காமிச்சிருக்கிறப்ப பாலு பார்த்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த செல்ஃபோனை வாங்கி என்னுடைய புகைப்படத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே ஒட்டி முத்தம் கொடுத்துட்டு கண்ணு கலங்கின மாதிரி பார்த்துருக்குறான். அப்புறம் வந்துட்டு நீங்கள் யார்கிட்டையாவது பேச விரும்புகிறீங்களா, யாரையாவது பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அந்த கொஞ்சம் நினைவு வந்த அந்த நேரத்தில் கடைசி கட்ட அந்த நேரத்தில் அப்போ வந்து பாலு சொன்னது எனக்கு அவனை பார்க்கணும், இளையராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாக சொல்லி அந்த தகவல் வந்து இளையராஜாவுக்கு வந்தது. அதை வந்து அந்த மேடையில் அவர் சொல்லுவார். இப்போ இது என்ன அந்த நினைவு நாளில் அதை நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு வந்து தங்கிக்கிட்டு இருக்குது. என்னதான் கசப்புகள் வந்து என்னதான் பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன மாதிரி தான் இருந்தாலும் கூட ஆனாலும் அதையும் மீறி ஒரு உள்ளார்ந்த ஒரு பாசம் வந்து ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது, அங்கே உறவாடிக்கிட்டு தான் இருக்குது. அது இறுதி கட்டத்தில் வந்து வெளிப்படும் அப்படின்றது தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்துட்டு வெளிப்படுத்திட்டு போன ஒரு தகவலை அந்த நாளை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து என்ன தான் அவங்களுக்குள்ளே ஒரு வளர்ந்துட்ட பிறகு ஒரு சொல்லுவாங்களே ஈகோ அப்படின்ற விஷயம்லாம் கூட இல்லை, வெளிப்படையாக நிறைய இடத்துல வாழ்த்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா அவர்களை. இளையராஜாவும் அப்படி பலமுறை பாராட்டி பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாக நிறைய நட்பு அப்படி இருந்ததுனா கூட முரண் என்பது மிக சிறிய அளவில் தான் இருந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய இறுதி கட்ட அந்த நேரத்தில் நீங்கள் யாரையாவது பார்க்க விரும்புகிறீங்களான்னப்ப நான் அவனை பார்க்க வேண்டும் இளையராஜாவை சொல்கிறாரு. அதுதான் வந்து நட்பு, அதுதான் வந்து தோழமைக்கான அர்த்தம், அதுதான் அவர்கள் வாழ்ந்த அந்த இளமை காலத்தினுடைய அந்த வறுமையை சுமந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது அந்த ஒரு வார்த்தையில் தான் இருந்ததாக நம்ம வந்து எடுத்துக்க முடியுது. 1ஆம் ஆண்டு நினைவு நாள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய காட்சி இருக்கும் வரை அவருடைய கானம் இருக்கும், அவருடைய நினைவும் இருக்கும் என்ற ஒரு பதிவை நான் அப்போது போட்டிருந்தேன். இது அரசியல் அல்ல, எல்லோருக்கும் அறிய தரக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு சின்ன தகவலோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.